அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறீங்க. இந்த இமேஜ் கருத்து மூலம் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓரிரு வரிகளில் உங்கள் கருத்தை மறக்காமல் தெரிவிங்க நண்பர்களே. நீ செஞ்ச வேலையிலே உருப்படியான வேலை, ஒரு நல்ல புள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட விடாப்படியா. அப்பா அதான் சொல்றேன்டா, நீ செஞ்ச உருப்படியான வேலை, அரும்பாடுபட்டு ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்த பாரு, அது ஒண்ணுதான். இந்த குடும்பத்துக்குன்னு நீ பண்ணது இது மட்டும்தான். அப்பா அப்பா ஆனா உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்டா. அந்த புள்ளைக்காக வைராக்கியம் நின்று இருக்க. அந்த புள்ளை தவிர வேற யாரும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ரொம்ப வைராக்கியம் நின்று இருக்க பாரு, அது ஒண்ணுதான் நீ இந்த குடும்பத்துக்காக பண்ணது. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கப்பா. இல்லடா, நீ இப்படியே இருந்துக்க. அதான் பொறுப்பெடுக்கிறதுக்கு 1000 பேர் இருக்க, உசுர கொடுக்கறதுக்கு சாரம் இருக்கான், என்ன ஆனாலும் பரவாயில்ல என்ன பழி கொடுங்கன்னு சொல்றதுக்கு கவின் இருக்கான், இந்த வீட்டுக்காகவே வாழறதுக்குன்னு ஈழ்ச்சவன் கிங்ஸ்ன்னு இருக்கான். அடுத்த குடும்பத்துல பிறந்து இந்த குடும்பத்து பயிலுக்காக உசுரையும் கொடுக்க துணிஞ்சான் ஒருத்தன். அவன் கூட இந்த குடும்பத்துல நம்ம வாரிசு புள்ள இருக்குன்னு இந்த குடும்பத்திலேயே ஓடிட்டு கிடக்கான், இந்த குடும்பத்துக்காக பாடுபட்டு இருக்கான். இந்த குடும்பத்தை விட்டு ஒரு கடுகளும் அவன் அசையல. அந்த மாணிக்கத்தை விட நீ ரொம்ப தியாகம் பண்ணிட்ட. அப்பா இல்லடா, அந்த மாணிக்கத்தை விடவா நீ அதிக தியாகம் பண்ணிட்ட? அன்னைக்கு அவன் உசுர அவன் காப்பாத்திக்க நினைச்சிருந்தா இன்னைக்கு செம்புலிங்கையா புள்ள வாரிசு ஒண்ணு உயிரோட இருந்திருக்காது. நான் செத்தாலும் பரவாயில்ல, செம்புலிங்கையா வாரிசு ஒண்ணு கூட இந்த மண்ணை விட்டு போக கூடாது, அதுவும் இன்னொருத்தங்கையால வெட்டுப்பட்டு செத்துட்டான்னு ஒரு நியூஸ் வந்துடக்கூடாதுன்னு தான் கழுத்தை கொடுத்தான் பாரு. அவன் செஞ்ச தியாகத்தை விடவா நீ செஞ்சுக்க போற? இந்த குடும்பத்துக்காக நீ என்னடா தியாகம் பண்ண சொல்லு பாப்போம், சொல்லுடா. அப்பா அப்பா பொறுப்பா ஆளுக்கால எடுத்துக்கிட்டாங்க, நமக்கு என்ன வேலை அப்படின்னு நினைச்சு ஒதுங்கிட்ட. நீ யாருங்கிறதே நீ மறந்துட்ட, செம்புலிங்கைய வாரிசுங்கிறதே நீ மறந்துட்ட. அரசியலுக்கு நீ போனது தப்பு இல்ல, ஆனா நம்மளை எதுக்குங்க எவனும் இல்லன்னு துணிச்சல நிக்க மறந்துட்ட. செம்புலிங்கைய வாரிசுங்கிறத நீ மறந்துட்ட. தோல்வி போயும் எப்போ உனக்குள்ள தோல்வி பயம் வந்ததோ அப்பவே நீ தோத்து போயிட்ட. என்ன பண்ற, இந்த குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் வெளியில இருக்க. என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அவன் சரியாதான் சொல்றான். உனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ குடும்பத்தை விட்டு வெளியில போகலாம். நான் என்னப்பா தப்பு பண்ணல, ஏன்பா கோல மாதிரி அழுதுட்டேன். இனி இவங்க தேவையில்லை, அனுப்பிடுறேன், நீ வெளியில போலாம். அப்பா நான் எந்த தப்பு பண்ணலப்பா, குடும்பத்தை நேசிச்சேன். அப்பா என்னால இசையை பிரிஞ்சிருக்க முடியாதுப்பா, அவளை ஒரு நாள் கூட என்னால பார்க்காம இருக்க முடியாதுப்பா. அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணல, இப்பதான் எந்த பிரச்சனையும் வரலன்னு ஒதுங்கி இருந்தேன், அவ்வளவுதான்ப்பா. நீ கிளம்பலாம், இனி இந்த குடும்பத்துக்கு நீ தேவையில்லை, கிளம்பு. அப்பா நான் என்னப்பா பண்ணினேன்? அப்பா சாரிப்பா சாரிப்பா, அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா, பிளீஸ்ப்பா. நீ எதுவுமே பண்ணாதனாலதான் உன்னை வெளியில போ சொன்னா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். இப்போதைக்கு முழுசா நம்பி இவன்கிட்ட குடும்பத்தை ஒப்படைக்க முடியாது. குடும்பத்தை பார்க்க வேண்டியவன் இவன் தான், ஆனா அவன் இன்னும் மனசெலவுல தயாராகல. இப்போ கொடுத்தோம் குடும்பம் சின்ன பண்ணமாயிரும். இவனுக்கு கொஞ்சம் கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இவனால குடும்பத்தை காப்பாற்ற முடியும். என்னால இவனை கடினமா பேச முடியல, ஏன்னா இவன் நான் தூக்கி வளர்த்தவன். முத பிறந்தன்னைக்கு நான் தான் கையில வாங்கினேன். என்னால இவன்கிட்ட கடினமா பேச முடியல, நீங்க பாத்துக்க. இல்ல இல்ல இங்க பாச, நீ கிளம்பலாம். உனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ வெளியில போய் அரசியல் நிற்பியோ இல்ல கொள்கை பரப்பு செயலரோட சந்தோஷமா இருப்பியோ இருந்துக்க. மாமா நான் ஈர தவிர எவனையும் மோந்து கூட பார்த்தது கிடையாது, தேவையில்லாம பேசாதீங்க. கோவம் வருது, தப்பு பண்ணாம பழைய சுமத்துறீங்க. டேய் ஊர் முழுக்க நீ கொள்கை பரப்பு செயலரோட இருந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஊர் சொல்லட்டும், ஏன்னு சொல்ல மாட்டான். நானே பார்த்தேன், கொள்கை பரப்பு செயலரோட கார்ல ஒன்ன போனீங்க. 1000 பொம்பளைங்க சுத்தி இருந்தாலும் கட்டினால தவிர வேற எவனையும் தொட மாட்டான் இந்த செம்பளிங்க பேர. அப்போ மனசால நேசிப்பா, எவ்வளையும் நேசிக்க மாட்டான் இந்த செம்பளிங்க பேர. எனக்கு பொண்டாட்டி மட்டும்தான், வேற எவ்வளவும் கிடையாது. சரி சரி, இருந்தாலும் உன்னை குடும்பத்தொட்டு தள்ளிக்க சொல்லியிருக்கான், கிளம்பிடு. நான் என்ன பண்ணுனேன்? நீ எதுவுமே பண்ணல, அதனாலதான். மாமா நான் குடும்பத்தை பார்க்கணும். குடும்பம் யாரு பாப்பா, ஆளுக்கு ஒரு பொறுப்பா இருக்காங்க. குடும்பம் இல்ல, குடும்பம் சின்ன படமாயிரும், நான் இங்கிட்டு போக முடியாது. ஏன் இதுக்கு ஒரு நீதான் குடும்பத்தை கவனிச்சு என்ன? சரி இசை எங்க?
இசைமா 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 அவ காணாம போய் 5 மணி நேரம் ஆகுது. நீ குடும்பத்தை கண்காணிச்ச. வெளிய போடா. நோ நோ. இங்க பார், நீ உன் புள்ளையோட இங்க இருக்கணும்னா ஓ புருஷன் இங்க இருந்து வெளியில போகணும். நான் என்ன மாமா பண்ணல? நான் என் கடமை ஒழுங்கா மாமா செஞ்சேன். ஏன் எங்களுக்கு இவ்வளவு தண்டனை கொடுக்கீங்க? டேய், என்னடா பொறுப்பா இருந்தா? 1 வருஷமா அரசியல்னு போயிட்டு இப்ப அதுல தோத்து போய் வந்து நின்றுட்டு இருக்க. இப்ப அத கிங்ஸின் கையில எடுத்திருக்கான். அதனால இப்ப ஜெயிச்சு வந்துகிட்டு இருக்க. நீ என்னடா புடுங்குற இந்த குடும்பத்துக்காக? இங்க பார், உனக்கு அதிக டைம் எல்லாம் இல்ல. நீ கிளம்பலாம். மகாதேவனப்பா வேண்டாம், அவர் இனி பொறுப்பா இருப்பாரு. எப்படி? இவனுக்குள்ள வேலையெல்லாம் மத்தவங்க செஞ்சதுக்கு அப்புறம் அரசியல் பண்ண போறேன்னு உன் புருஷன் சொல்லிட்டு போனா என்ன பண்ணிட்டு வந்தான் சொல்லுமா? நீதான் நல்ல குடும்ப பொண்ணாச்சே, சொல்லு. உன் புருஷன் என்ன பண்ணிட்டு வந்தான்? கொள்கை பருப்பு செயலரோட குத்துங்கு மூலமா இருந்துட்டு வந்தான். தோத்து போனா அதை சரி பண்ணதுக்கு இந்த குடும்பத்து கோயில போயிருக்கானுங்க. வேற உன் புருஷன் எந்த விதத்துல இந்த வீட்டுல பொறுப்பா இருந்தான் நீ சொல்லு. உன் புருஷன் இந்த வீட்டுல பொறுப்பா இருந்தான்னு நீ சொல்லு. அப்பா அசிங்கப்படுத்தாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அந்த பொம்பளைங்கெல்லாம் வந்துட்டு இருக்காளுங்க, எதுவும் சொல்லாதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அவளுக்கு வந்துட்டு இருக்காளுங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, என் பர்சனை அசிங்கப்படுத்தாதீங்கப்பா. என்ன நீ போ, நான் பாத்துக்கிறேன். அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, அவர் அசிங்கப்படுத்தாதீங்கப்பா. அவர் சொன்ன புரிஞ்சுக்கிடுவாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா. மாமா எனக்கு வேலை கிடக்கு, அப்புறமா வரேன். என்னடா வேலை? டே சாம், உனக்கு இந்த வீட்டுல என்னடா வேலை? நீ சும்மாவே இருக்கலாமே. அப்பா நாங்க கிளம்புறோம்ப்பா. அவன் கிளம்பட்டுமா? நீ எங்க போற? அவனை கட்டிக்கிட்ட பாத்துக்காக நீ எதுக்கு கஷ்டப்படணும்? இந்த செம்புலிங்க வாரிசு எதுக்கு கஷ்டப்படணும்? நீ உள்ள போ, அவன் வெளியில போட்டோம். இல்லப்பா, அவரை தனியா இருந்துக்கிட மாட்டாரு. ஓ மன்மதரே, பொண்ணு இல்லாம இருந்துக்கிட மாட்டாரு. ஆகா, இந்த வீட்ல என் புள்ளைகளுக்கு இடைஞ்சலா இருந்தவா இந்த இயலுதான். ஏன்னா குடும்பத்திலே நல்ல பேரு, பொறுப்பானவானு. இவ மட்டும் இந்த குடும்பத்தை விட்டு போயிட்டான்னா அந்த பொறுப்பெல்லாம் என் பிள்ளைகளுக்கு வந்துடும். ஆகா, நல்லதுதான் நடக்குது. உனக்குன்னுப்பா, என் புருஷன் இல்லாம நானும் இல்லை, என் பிள்ளையும் இல்லை. என் புருஷன் எங்க இருக்காரோ அங்கதான் என்னால இருக்க முடியும். அவர் இல்லாம நீங்க யாரும் இல்லையே எனக்கு. நீ இந்த குடும்பத்தை மருமக, உன் கையில இருக்கிறது செம்புலிங்க வாரிசு. எவன் கூட அனுப்பி கஷ்டப்படுத்த முடியாது. ஒழுங்கா உள்ள போயிரு. கோபத்துக்கு ஆளாயிரத உள்ள போ. அதான் அப்பா சொல்றாருல, நீங்க உள்ள போங்க. பெரியங்க பேச்ச கேளுமா. நான் ஒருத்தன் பொறுப்பு இல்லாம இருந்ததுனால என்ன நம்பி வந்து தலை குடிஞ்சு நிக்கிறான். வர இல்லடா, நீ கொள்கை பரப்பிச்சு ஊச்சத்து போ. குடும்பத்தை நான் பாக்குறேன். நீ உள்ள போ. நீங்க எங்க இருக்கீங்களா அங்கே நானும் வந்துடுறேன். உன்னை பார்த்தாடி நான் அப்படி பேசுனேன். ஏசி ரூம்ல பிறந்து பஞ்சமத்துல படுத்தவானு இன்னைக்கு நான் கட்டந்தரில் படுக்க போறேன்னு என் கூட வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க எல்லாமே நான் எப்படி சண்டை சச்சரவு புருஷன் முன்னாடிக்குள்ள வர்றது சகஜம், 2 நாள் பிரிஞ்சு போறது சகஜம். ஆனா புருஷனுக்கு ஒரு அவமானம்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அவரை விட்டுட்டு எப்படி நிரந்தரமா வாழ முடியும்? போதும் போதும், சம்பளிங்க வாசிட்டுக்கிட்டு இல்ல நீ உள்ள போகலாம். சாம், நீ வெளியில போ. நீ உள்ள போ. என்னால முடியாது, என்னால முடியாது. சொல்றேன், நீ உள்ள போ. என்னால முடியாது, என்னால முடியாது. நான் உங்க கூட தான் வருவேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க. நேராவது உள்ள தூக்கிட்டு இல்ல நீ உள்ள போ. சாம், வெளியில போடா. இதுக்கு மேலே நான் இங்க நின்று அசிங்க. நான் போறேன். அப்ப உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. வாழ்வோ தாழ்வோ ஒன்னா இருக்கலாம். நான் உங்க கூட வருவாங்க. உன் கையில இருக்கிறது இந்த வீட்டு வாரிசுங்க தான், மறந்துடாத. அப்படி உன் புருஷன் தான் உனக்கு முக்கியம், என் புருஷன் தான் எனக்கு எல்லாம் நினைச்சேன்னா அந்த வாரிசு இங்க வந்தாகணும். ஓடி உள்ள, நான் பாத்துக்கிட்டேன். நீ போ. இங்க பாரு, நான் நல்லா தண்ணி இருக்கேன். நான் கடமை முடிச்சிட்டு வரேன். சொன்ன கேளு. நானும் இப்படி இருந்துக்க கூடாது. சும்மா இருக்க வேண்டிய குடும்பத்துல நான் பிறக்கல. நானும் போராடி இருக்கணும்.
இந்த குடும்பத்துக்காக நானும் ஒருத்தனை நின்றுக்கணும். நான் ஒதுங்கிட்டேன், தப்பு. தண்டனை நான் தான் நிக்கணும். என்ன கட்டின பாவத்துக்காக நீ இல்ல. போ, புள்ளியோட போய் சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமாவா? எங்க பாருங்க, எங்க போறாலும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருங்க சொல்லிட்டேன். போடி. முடியாது. எங்க போறாலும் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிருங்க. இல்ல நீ உயிரை பார்க்க முடியாது சொல்லிட்டேன். உள்ள போடி. முடியாது. உள்ள போடி. முடியாது. அடிச்சல கோத்த கலப்பாத. உள்ள போடி. உள்ள போடி. முடியாது. முடியாது. போதும். அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் புள்ளைய கொண்டுட்டு உள்ள போ. இன்னும் ஒரு செகண்ட் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ புள்ளை தூக்கிட்டு உள்ள போகல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், கஷ்டப்படுத்தாத, போடி உள்ள. முடியாது. சக்கரனா தெய் நண்பா, உன் புள்ள சரியான புள்ளை தான்டா கூட்டிட்டு வந்திருக்கான். நின்னல்ல இப்ப மனைவி. செம்புலிங்க குடும்ப வாரிசு ஒண்ணு கூட தப்பாது. நண்பா நல்லா பாருங்க பாருங்க, பத்த தன்ன தெரியும். இது காதலு, இதுதான் காதலு. என் வீட்டு போயில இவ தான் என் பொண்டாட்டின்னு ஒருத்தி சூஸ் பண்றானா, அது இப்படித்தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு செம்புலிங்க என் பேரனுங்க தான் வாழ்க்கை துணைய சரியா தேர்ந்தெடுப்பானுங்க. அழகு பார்த்தோ அந்தஸ்து பார்த்தோ செம்புலிங்க பயிலுக்கு தனக்கு துணைய தேர்ந்தெடுக்க மாட்டானுங்க. நமக்காக எவ்வளவு தூரம் வருவாங்கிறது தான் சூஸ் பண்ணுவானுங்க. போடிப்போ, அப்படியே உன் புருஷன் கூட போயிரு. இந்த பொறுப்பெல்லாம் என் பிள்ளைகளுக்கு வந்துடும். இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நீ உள்ள போகல. ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நொடி போதும். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் என் புருஷன் கூட தான் போவேன். இப்ப இவ வீட்டை விட்டு வெளியில போயிருவா. எப்பா, இவ ஒருத்தி ஒளிஞ்சா. அப்படியா? உனக்கு அவன் தான் வேணுமா? எனக்கு என் புருஷன் தான் வேணும். சரி, அந்த கையில இருக்கு போல நீ பெத்த புள்ள செம்புலிங்க என் வாரிசு, அதை இங்க விட்டுட்டு போ. ஒரு சந்தான வேணும். செம்புலிங்க என் வாரிச மட்டும் உரிமை கொண்டாடுனா புள்ளைய கொண்டுட்டு உள்ள போடி. இங்க நீ வெளியே வந்து கஷ்டப்பட முடியும். புள்ளைய தூக்கிட்டு உள்ள போடி. உங்ககிட்ட சொல்றேன், புள்ளைய தூக்கிட்டு உள்ள போடி. புள்ளைய கொடுத்துட்டு வா புருஷன் கூட போ. அந்த பொறுப்பு இல்லாதவன் தானே உனக்கு வேணும். கிளம்பு கிளம்பு. புள்ளைய கொண்டா. அலெக்ஸ், புள்ளைய வாங்க. இல்ல இல்ல, அவ உள்ள வந்துருவா. அவ புள்ளைய தூக்கிட்டு உள்ள வந்துருவா. புள்ளைய அவளுக்கு பிரிச்சிடாதீங்க. உன்ன மாதிரி நாங்க வெட்டியா இல்ல. சீக்கிரம் உள்ள போறியா இல்லன்னா அவன் கூட போறியா? கோபத்தை கலப்பாத. ஏய், உள்ள போடு. புள்ளைய தூக்கிட்டு உள்ள போடு. அண்ணே, இது செம்புலிங்கையா வாரிசு. செம்புலிங்கையா குடும்பத்திலே இருக்கட்டும். நான் இந்த வீட்டுக்கு வரும்போதே சாம் பொண்டாட்டியா தான் வந்தேன். அவர் பொண்டாட்டியா அவர் கூட போறதா நல்லது. நான் வரும்போது செம்புலிங்க வாரிசை கொண்டுட்டு வரல, வெறும் சாம் பொண்டாட்டியா தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். நான் சாம் பொண்டாட்டியாவே போறேன். உங்க வாரிசு உங்க கையில. நம்ம ஜெயிச்சுட்டோண்டா நண்பா, நம்ம ஜெயிச்சுட்டோண்டா. பாருங்கடி குந்தாடிகளா, ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு தியாகம் பண்றானே. கண்ணால பாருங்கடி, கண்ணால பாருங்கடி. பெத்த புள்ளைய கூட விட்டு கொடுத்தா புருஷனுக்காக. வாங்க நம்ம போலாம். அது ஓ புள்ளடி. செம்புலிங்கையா வீட்டு வாரிசு. அது நீ பெத்த புள்ளடி. அது அவங்க வீட்டு வாரிசு. புள்ளைய பார்க்க போனா எப்படி இருக்க முடியும்? அவனுக்கு கொடுத்தது நீங்க தானே. நீங்க எல்லாமே என்னால எப்படி இருக்க முடியும்? உங்களால வந்தவன் தான் அவன், ஆனா நீங்க இல்லையே. உங்களை உங்களை என்னால இழக்க முடியாது. தாய்க்கு பின் தாருன்னு சும்மாடி சொன்னாங்க. எங்க வீட்டு மருமக்க மாதிரிலாம் வேற லெவலே இல்ல. என் தாத்தாவோட ஆசீர்வாதம் எனக்கும் தப்பாது தப்பாது தப்பாது. நண்பா, நம்ம ஜெயிச்சுட்டோண்டா, நம்ம ஜெயிச்சுட்டோண்டா. இதுக்கு மேல நீங்க யார் முன்னாடி அவமானப்பட வேண்டாம். வாங்க நம்ம போலாம். நான் வெளியில போய் கஷ்டப்பட போறேன். அந்த கஷ்டத்தையும் என் கையை இருக்க பிடிச்சுக்கோங்க, அது போதும்.
உன் புள்ள அழுதாமா கோப்படுதான். மாமா போதும் மாமா, நம்ம போலாம் வாங்க. நான் அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். வாங்க போலாம். வேணாண்டி, இங்க பாரு, உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ புள்ளையோட எங்க சந்தோஷமா இருடி. நான் போறேன். புள்ள கூப்பிடாண்டி, மனசு வலிக்குது. எனக்கு இவ்வளவு வலிக்கு, பெத்தவனுக்கு எவ்வளவு வலிக்குண்டி. வேண்டாண்டி, உனக்கு அந்த தண்டனை கொடுக்க நான் விரும்பலடி. எனக்காக நீ பட்டதெல்லாம் போதுண்டி. போ. இங்க பாரு, நான் ஒண்ணுமே நினைக்க மாட்டேன்டி. நீ இவ்வளவு நேரம் கூட நின்ன பாரு. இதுவே என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய புண்ணியம். இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். உன்னை பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன். போ, நீ புள்ளையோட இங்க இரு. போ, நான் ஒண்ணு நினைக்க மாட்டேன்டி. போ. வாங்க நம்ம போலாம். வாங்க நம்ம போலாம். அடுத்து நீதான்டா. உங்களெல்லாம் போடாமிட்ட தங்கமா புரட்டி எடுக்கல. எடுத்துட்டு தான்டா எங்க வேலைய முடியும். ஏய் புள்ளைய போடுறா. கொண்டாங்க மாமா. ஏற்கனவே 2 புள்ளைய போட்டு மேய்க்காரு. இப்ப இந்த கழுத வரையா? இப்ப இதையும் வர கட்டியால் வரா. இவருக்கு நீ பீமோல அலைக்கு தான் நேரம் கரெக்டா இருக்கும். ஐயோ. ஏய் புள்ளைய புடி. ஏமா நீங்களாம் போய் ரெஸ்ட் எடுங்கம்மா, போங்க. சரிங்கப்பா. இந்த வீட்டுல பொறுப்பு அது இதுன்னு இருந்த ஒருத்தி அவ வெளியில போயிட்டான்னு ஒரு வெளியில சந்தோஷப்பட்டாலும் இப்ப அவ பெத்த புள்ளையும் உன் மாப்பிள்ளதான் பாப்பாராம். சும்மாவே ஏற்கனவே 2 புள்ளைய போட்டு வளர்த்துட்டு கிடக்காரு. இப்ப இதையுமா? சும்மாவே ஒரு ரொமான்ஸ் கூட கிடையாது. ஏன் ஒரு சின்ன பார்வை கூட கிடையாது. இப்ப கூட இல்ல நின்னாரு. கொஞ்சமாவது என்ன எடுத்து பார்த்தாரு. எப்படித்தான் கெட்டிக்கிட்டு வாழ போறணும். இங்க பாரு, அது அப்படிதான் இருப்பானுங்க. ஆனா தான் பொண்டாட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் காலடியிலே கிடப்பானுங்க. அதுக்கான வைத்தியம் உன் கையில தானே இருக்குது. ஏமா எடுத்து கூட பார்க்கவே மாட்டேங்கிறாருமா. இங்க பாரு, அதை விடு. இந்த வீட்டுல அந்த இசை இடத்த நீங்க பிடிக்கணும். அந்த இசைக்கு பக்க பலமா இருக்குது இந்த இயலுதான். அக்காங்க பேர்ல அம்மாவா இருந்துகிட்டு இருந்தா. அவ எழுந்திக்கிறது, குளிப்பாட்டுறது, அவ ஓடுறது, நடக்குது, பல்லு வளர்க்கறது எல்லாத்தையும் கண்காணிக்கிறது இவனும் இவ புருஷனும் தான். இப்ப இந்த 2மே இங்க வந்து வெளியில போயிட்டு அப்பம் பாசத்தை மிஞ்சுவான் அந்த ஜானு. அதுக்கு தப்பாம இருக்கிறவன் அந்த அபிய பழிய போட்டு அவளை வெளியில அனுப்புறது ரொம்ப ஈஸி. அதுக்கான வேலையில நான் இறங்கிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? இந்த அபியை எப்படி வீட்டை விட்டு வெளியில அனுப்பணுங்கிற வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். அவளும் வெளியில போயிட்டான்னு வச்சுக்கேன். அப்புறம் அந்த பிச்சைக்கார பைய உள்ள அந்த ஜவ அவளுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா அவ வாழ்த்தனும் அந்த இசை ஃப்ரெண்டுங்க ஒரே ஒரு காரணத்தை வச்சுட்டு இங்க ரொம்ப ஆட்டம் போடுவா. ஒரு மண்ணும் அங்க வசதி கிடையாது. இங்க இருந்து அடிச்சு தத்துனா கூட அவளுக்கு போக்கடம் கூட கிடையாது. இசை தான் அவளுடைய பலம். இந்த இசைக்கு பலம் ஜபா. அந்த ஜபாவை எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு வேற மட்டும் வச்சுட்டா போதும். இந்த 3 பொம்பளைங்களை வச்சுட்டா போதும். இசை எடுத்து நீங்க ஈஸியா பிடிச்சிடலாம். அம்மா அந்த துறை பொண்டாட்டி அவன் ஒரு அரலுசடி. அவன் துறை எப்படிதான் போட்டு கட்டி எழுதானோ தெரியல. அழகுக்காக கட்டி கொண்டு போட்டிருக்கானோ என்னமோ தெரியல. எப்படிதான் அந்த அரலுசு கூட எல்லாம் குடும்பம் நடத்துறானோ. பின்ன அது பண்றது ஓடுறது செய்யறது எல்லாம் பாரு அரலுசு தரமா இருக்கும். அதையும் அந்த மாமியாக்காரி ரொம்ப ரசிச்சு பாப்பா. அந்த துறை படிச்ச படிப்புக்கும் அவங்கிட்ட இருக்க வீரத்துக்கும் வேகத்துக்கும் ஊர் உலகத்துல பொண்ணே கிடைக்கணும் கட்டியிருக்கான் பாரு. விடுமா, எல்லாம் நமக்கு தான். நம்ம நேரத்துக்கு தான் அப்படி கட்டியிருக்கான். அது நம்ம உண்மைதான். அரலுசு. ஆனா அது அரலுசு நினைச்சு விட்டுறாதீங்க. வேண்டத வேலை ஏதாவது பாத்திர போதே எதுக்கு அது மேல ஒரு கண் வச்சிருங்க. அது லூசுத்தனமா எதையோ சொல்லும், லூசுத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும். சிரிச்சுக்கிட்டே வேண்ட வேலையை பார்த்துட்டு போயிடும். ஏமா அதுவும் இசை ஃப்ரெண்டு தான். தெரியும் தெரியும். தெருவில் ஒன்ன விளையாண்டாலும் பிச்சைக்கார பையோலே. இங்க பாரு, அவள ஒரு பொருட்டே நமக்கு கிடையாது. நமக்கு மெயின் அபி இயலே அந்த ஜபா. இந்த 3 பேரை மட்டும் விட்டுட்டு அனுப்பிட்டேன்னா இசை இடத்த நீங்க பிடிச்சிடலாம். அத்தனை கோடி கோடி கோடியான சொத்துக்கு நீங்க வாரிசாயிரலாம். ஆனா அண்ணன் ஒய்ஃப் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவ கிடக்கா இசையை தாங்கி போகணுமா, இசைக்கிட்ட பாசமா இருக்கணுமா? நாம ஏண்டி இருக்கணும்? அவளை ஓச்சிட்டு அந்த இடத்துக்கு வரக்கு நான் வழிய பார்க்கணும். அப்படி அவ காலை கழுவி நம்ம தண்ணி குடிக்கணும் அவசியம் இல்ல. காலை கழுவுற நிலைமை வந்ததுன்னா அவ காலையை எடுக்க பார்க்கணும். அதுதான் பொத்திசாலித்தனம். அபியை வீட்டோட்டு கிடப்பதுக்கான அத்தனை வேலையும் பார்த்துட்டேன். இனி வேலை கச்சிதமா நடக்கும். அபி இன்னும் 2 நாள்ல வீட்டோட்டு வெளியில போயிருவா. அப்புறம் அந்த ஜபா, ஏமா அந்த ஜபா வில்லி. எப்ப அவ மூஞ்ச பார்த்தாலே பயமா இருக்குது. இந்த வீட்டுல ஆம்பளை எப்படி ரவுடி, அதே மாதிரி இந்த வீட்டுல பொம்பளை அவ ரவுடியா இருக்கா. அது வேற ஒண்ணும் இல்ல. இசையோட வலதுக்கண் இடதுக்கண் எல்லாமே அவதான். பிறந்ததுல இருந்து அவ கூட இருக்கானா. இசைக்கு என்ன பவர் இந்த வீட்டுல இருக்கோ அதே பவர் அவளுக்கும் கொடுத்து வச்சிருக்கா. ஏன்னா இந்த இசை பவலைக்கு அவ இல்லைன்னா முடியாதான். தான் பிள்ளைக்காகவே அவ மேல பாசத்தை வச்சிருக்கானுங்க. பார்த்தல, அபிக்கு இல்லாத மரியாதை கூட இந்த ஜபாலுக்கு இருக்கும் இந்த வீட்டுல. இந்த குடும்பத்துக்கான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பானுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது உயிர் மாதிரியா. இசை இல்லாம ஜபா இல்ல, ஜபா இல்லாம இசை இல்ல.
நட்புக்கு காலங்காலமா உதாரணமா இருந்துட்டு வர்ற குடும்பம். அதனாலதான் இசைக்கு இந்த வீட்ல எவ்வளவு பவர் இருக்கோ அதே பவர் ஜபாலுக்கு இருக்கும். என்ன ஜபா இடத்துல வேற ஒருத்தி இருந்தானா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்திருப்பா. இந்த ஜபா அப்படி கிடையாது. தாழ்மை, ஏன்னா அவ பிறந்த இடம் அப்படி. ஒண்ணுக்கால குடும்பம், அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறான். இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம சாதாரணமா நினைக்க முடியாது. எந்த பொந்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. ஜபாலியை லேசில் எடை போடக்கூடாது. நான் சொல்றதை கேளுங்க. ஒவ்வொருத்தரையா இந்த வீட்டை விட்டு அனுப்புறோம். இசையை காலுக்கில போட்டு மிதிக்கிறோம். அத்தனை சொத்தி நாம வாங்கிக்கிட்டோம். ஐயா என்ன மன்னிச்சிரியா, என்ன மன்னிச்சிரியா, ஐயா என்ன மன்னிச்சிரியா, ஐயா என்ன மன்னிச்சிரியா. சத்தியமா எனக்கு தெரியாதுயா. நம்பிட்டையா, நம்பிட்டையா. அப்பா, அண்ணன், அக்கா, தங்கச்சினி எல்லாரையும் நம்புனையா. எல்லாரும் நம்புனீங்களேம்மா, என்னையாமா நம்பல. ஐயா என்ன மன்னிச்சிரியா, என்ன மன்னிச்சிரு. அதாதீங்கம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்சு நீங்க தான் அம்மா நினைச்சேன். என்னை பெத்தது வேற ஒருத்தங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நீங்களும் என்கிட்ட அந்த பாகுபாடை காட்டினதில்லை. இங்க இருக்க யார் நம்புறாங்களோ இல்லையோ, நான் ஒண்ணு நம்புறேம்மா. தங்கமே என்ன மன்னிச்சிரியா, என்ன மன்னிச்சிரியா. எனக்கு தெரியுமா, நீங்க இந்த பொய்யெல்லாம் பாசம் காட்டல. என்ன என்ன நம்பல, உங்க கூட பிறந்தவங்களை நம்பிட்டீங்க. ஆமாயா. சரிம்மா, அல்லாதீங்க. ஐயா, எத்தனை நாளையா மனசுக்குள்ளே வச்சு அழுதுகிட்டு இருந்த? எவ்வளவு நாளையா மனசுக்குள்ளே வச்சு அழுதுகிட்டு இருந்த? இல்லம்மா, சின்ன பிள்ளையா இருக்கும் போது தெரியல. வயசுல நான் இஷ்டத்துக்கு தான் வாழ்ந்தேன். ஏன்னா அதுக்கு தான் நான் அடிமை ஆயிட்டேன்னு. என்னையும் ஒருத்தி காதலிச்சா, எனக்குன்னு ஒருத்தி வந்தா. என் புள்ள இசை. இந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்கும்போது தான் நான் எத்தனை பொண்ணுங்களை தொட்டிருக்கேன்னு எனக்கு தோணுச்சுமா. எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லம்மா. செம்பலிங்க குடும்பத்துல எல்லா பயலுமே கெட்டனோட தர வேற எவரையும் எடுத்து பார்த்ததும் கிடையாது. இன்னொருத்திய நினைச்சு பார்த்ததும் கிடையாது. ஆனா நான் மட்டும் இந்த குடும்பத்துல இப்படி இருந்துட்டேனம்மா. ஆனா நான் மட்டும் இந்த குடும்பத்துல இந்த விஷயத்துல தள்ளி நிக்கணும்மா. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும்மா. என்னால இதை தாங்கிக்க முடியலம்மா. என் விதியை மட்டும் மாத்தி எழுதிட்டாங்களேம்மா. என் அண்ணன் மாதிரி கெத்த நிக்கலாமா. கெட்டனால தர வேற எவ்வளவு எடுத்து பாக்குறேன்னு. ஆனா என்னால அப்படி நிக்க முடியாது இல்லம்மா. அம்மா நிச்சயமா சொல்றையா, உனக்கு அந்த பாவத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உன் ரத்தத்துக்கு கூட தெரியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு. சூழ்ச்சி, தந்திரம், நீ என்னையா பண்ணுவ? ஏன வயசு போய் விழுந்துட்ட. உன் மேல எந்த தப்பும் இல்லையா? பாரு, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச உன் மனசார ஒருத்தி உன்னை முழுசா ஏத்துக்கிட்டாளே. என்னம்மா பேசுறீங்க? நான் அவளுக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் அவளுக்கு என்ன பத்தின கடந்த காலம் எதுவுமே தெரியாது. சும்மா பேருக்கு எதையோ தெரிஞ்சு வச்சிருக்கா. நான் அவகிட்ட அப்படி இப்படின்னு வாழ்ந்துடலாம். நீ என் கடந்த காலத்தை மறைச்சு அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துடலாம்னு நினைச்சேன். என்னால திரும்ப அவகிட்டையும் குற்றோட வாழ முடியாதுமா. என்னால முடியாது. இல்லம்மா, அவகிட்ட நெருங்கும் போதெல்லாம் என்னால எப்படிம்மா? என்னால முடியாதுமா. நீ சுத்தமானவன்டா, நம்புடா. நீ செம்புலிங்க பேரண்டா, அந்த கிங்சன் ராஜா புள்ளடா. நீ எந்த தப்பு பண்ணலடா. இல்லம்மா, என்னை இப்படியே விட்டுருங்கம்மா. நான் இப்படியே இருந்துட்டு போறேம்மா. ஆமா, என்னை இப்படியே விட்டுருங்கம்மா. நான் நிம்மதியா வாழ்வேம்மா. பிளீஸ்மா. ஐயா ஐயா வேண்டாயா, உனக்குன்னு ஒத்தி காத்துக்கிட்டு இருக்காயா. அம்மா, அவ என் மேல இறக்கப்படுதாம்மா. அவளுக்கு என் கடந்த காலம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவ எனக்கு இறக்கப்பட்டு வாழ்க்கை கொடுக்கா. ஏமா அந்த புள்ளைய பள்ளி கொடுக்கீங்க? வேண்டாமா. இல்லடா, வேண்டாமா. அந்த பொண்ணு என் கூட சேர்ந்து அசிங்கப்பட வேண்டாமா. இந்த வீட்டுல இருக்க எல்லா பொம்பளைங்களும் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன கெட்டின பாவத்துக்காக அவ மட்டும் ஏமா அப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும்?
அந்த பொண்ணு சின்ன வயசுல எனக்காக தியாகம் பண்ணியிருக்கா. வேண்டாமா, அந்த பொண்ணு நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம். ஐயோ, என் புள்ள நடிஞ்சு போயிட்டானே. இந்த குட்டாளிச்சுக்கெல்லாம் காரணம் நான் ஒருத்தி தானே. ஆனா சத்தியமா சொல்றேன், அவனை வளர்க்க முடியாதுன்னு நினைச்சுதான் கொண்டு விட்டேன். அவன் என் புள்ள இல்லைன்னு நினைச்சு நான் கொண்டு விடல. நான் இதை எப்படி புரிய வைப்பேன்? அம்மா, யாரு? இவங்கதான் என்ன பெத்தவங்களா இருக்குமா? அம்மா, யாருமா நீங்க? காலேஜ்ல சீட்டு வாங்கலான்னு வந்திருக்கேன். அப்படியா? என் மகன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நான் பார்க்கல. பிரேம்னு இங்கே தான் இருப்பா. அவனை போய் பாருமா. நீங்க? நான் பாக்கியம். முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அந்த காலேஜ் என் பேர்ல இல்லை. பாக்கியம்? அப்படின்னா இவங்கதான் என் அம்மா. அம்மா, அந்த சைடு போமா. பிரேம் இருப்பான், அவன்கிட்ட கேளு. அது சரி, நாங்கள் காட்டில் இருக்கோன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஃபோன் பண்ணி கேட்டு இங்கதான் வர சொன்னாங்க. சரிம்மா. என் மருமகா ஜபா இருப்பா, அவகிட்ட கேட்டாலும் அட்மிஷன் கொடுப்பா. இல்லைன்னா என் பையன் கொடுப்பான். போமா. சரிங்கம்மா. போயா. என் புள்ள அழுதுகிட்டே போறானே. என் புள்ள அழுதுகிட்டே போறானே. என் புள்ள ஆத்மாவுக்கு விடுதலையே இல்லையா? என் புள்ள நெஞ்சில இருக்க பாரத்துக்கு விடுதலையே இல்லையா? என் புள்ள மசக்க பாரம் எப்போ இறங்கும்? என் புள்ள இவ்வளவு பாரத்தையும் நெஞ்சில சுமந்துக்கிட்டு அவன் பேச்சுல ஒரு சிரிப்பு, நக்கலே, நையாண்டித்தனம். எப்படிடா உன்னால முடிஞ்சது? இத்தனை வழிகளையும் வச்சுக்கிட்டு எப்படிடா? அப்போ உள்ளுக்குள்ள அழுது என் புள்ள வெளியில தான் சிரிச்சிருக்கா. ஐயோ அம்மா, அம்மா, என் புள்ள என்ன பாடுபட்டிருப்பா. தெய்வமே, இன்னொரு ஜென்மன்னு ஒன்று இருந்தா இந்த புள்ளைய என் வயிற்றுல நான் சுமக்கணும். என் பிள்ளைக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் அவனை என் தோல்லையும் மார்பிளையும் போட்டு நான் வளர்க்கணும். என் பிள்ளைய நல்ல பிள்ளையா வளர்க்கணும். என் பிள்ளைக்கு நான் பாசத்தையும் அன்பையும் கொடுத்து வளர்க்கணும். உலகமே எதுத்தாலும் நான் என் பிள்ளைய என் கூடயே வச்சிருக்கணும். என் பிள்ளைய நான் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. யாருக்கிட்டையும் ஒரு நொடி கூட விட்டு கொடுக்க கூடாது. நான் இந்த மண்ணில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை என் கூடயே வச்சிருக்கணும். அப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடுத்துருங்க. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எனக்கு ஒரு விமோசனத்தை கொடுங்க. பெரிய பாவம் பண்ணிட்டேன். என் பிள்ளைய அடுத்தவங்கிட்ட விட்டு வளர்த்துருக்க கூடாது. என்ன இருந்தாலும் தாய் தாய் தான், மற்றவங்க தான். தப்பு பண்ணிட்டேன்னு. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. நீ எப்பவும் போல பாரு. உன்னை பத்தி எனக்கு தெரியும், மத்தவங்க யாரும் என்ன சொன்ன? தாத்தாக்கு எல்லாம் தெரியும். அவரு தெய்வமா இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. இங்க பாரு, நீ தெரிஞ்சு எதுவும் பண்ணல. தெரிஞ்சிருந்தா நீ எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்ட. இந்த குடும்பத்துக்காக உசிரையே கொடுத்துருப்ப. தாத்தாவுக்கு தெரியும்டா, நீ வீணா வருத்தப்படாத. ஒருவேளை தாத்தா திரும்பி வந்தாருன்னா எல்லா பிள்ளைங்களும் அவர்கிட்ட தரணி முந்து நிப்போங்க. நான் இல்லடா, தாத்தாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும்டா. அவரு தெய்வமா இருந்து தானே பாத்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு எந்த குற்றம் வச்சு வேண்டாம்டா. ஈஸியா சொல்லிடலாம்ப்பா. ஆனா அந்த பாவத்தை பண்ணவங்களுக்கு தான்ப்பா தெரியும். ஒவ்வொரு நாளும் அது எவ்வளவு மரண வலின்னு. தோரான எடுத்துக்கோங்க, 30 வயசு வரைக்கும் எந்த புள்ளியும் எடுத்து பார்க்கல. பொம்பளை வாசனையே இல்லாம வளர்ந்தான். அவனுக்குன்னு ஒருத்தி வர வரைக்கும் எந்த புள்ளியும் எடுத்து பார்க்கல. அவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால கிங்ஸ் என்ன ஊர்ல உள்ள பிள்ளைங்க எல்லாம் அவனை சுத்தி சுத்தி வந்தது. காலேஜ் படிக்கும் போதே அவனை சுத்தாத பிள்ளைங்களே கிடையாது. ஒரு பிள்ளைய கூட அவன் எடுத்து பார்க்கலையப்பா. மனசுக்கு பிடிச்சவரை தேர்ந்தெடுத்தான். அந்த பிள்ளைக்காக ஓடணும். அவளையே என்ன பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். நம்ம வீட்டுல எல்லாருமே அப்படித்தானப்பா. பிரேமன்னு எடுத்துக்கோங்க. ஒரு பிள்ளைய பார்த்தா தப்பு பண்ணணும். ஆனா
அவங்கிட்ட இருக்க பணத்துக்கும் அந்தஸ்துக்கும் பதவிக்கும் நினைச்சிருந்த காசு பணத்தை கொடுத்துட்டு அவளை ஓரம் கட்டிட்டு வந்திருக்கலாம். நம்மளாம் அவளை கொல்ல அழிஞ்சோம். அப்ப கூட அந்த புள்ளைய கையை பிடிச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிதானப்பா ஓடணும். சொல்லுங்கப்பா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிதானே ஓடணும். அந்த புள்ளைய விட்டுட்டு ஓடலையா? எவ்வளவு பெரிய குடும்பம்ப்பா, காசு பணம் இருக்குப்பா, கொடுத்து செட்டில் பண்ணிருக்கலாமேப்பா. ஏன்ப்பா அந்த பொண்ணை காப்பாத்திட்டு வெளிநாட்டுக்கு ஓடணும்? ஏன்னா ஒருத்தி கூட வாழணுங்கிறது தானே சாமண்ண. அவங்களுக்காக தானே வாழ்ந்தா. எத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்தா? எல்லாரும் சரியா தானே போய் இருந்திருக்காங்க. இங்க இருந்தவங்க எல்லாருமே ஒத்துக்கு ஒன்னா வாழ்ந்தவங்கடா. அதனால எல்லாருக்கும் குடும்பம் எல்லாமே தெரியும். உனக்கு தெரியாதுலடா. ஏன்பா கவின்னு இங்க வளர்ந்தா? வேலைக்கார அம்மா வீட்டுல தானே வளர்ந்தா. அவன் கூட சரியா தானப்பா இருக்கா. கஷ்டப்பட்டவங்க வீட்டுல கூட புள்ளைய விட்டு வளர்த்தலாம். அவங்க கஷ்டத்தை மட்டும் தான் கத்துக் கொடுப்பாங்க, வேற எதையும் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஒழுக்கம் பண்பாடு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இருக்கிற இடத்துல கொண்டு விட்டோம்னா இவன் வளர்ந்து எங்க நம்ம பிள்ளைக்கு மேல வந்துருவாங்கிற எண்ணம் தான் இருக்கும். அப்படிதாண்டா ஆகி போச்சுது. கவினை இல்லாத வீட்டுல கொண்டு விட்டோம், அவங்க ஒழுக்கமா வளர்த்தாங்க. உன்னை வசதியான வீட்டுல கொண்டு விட்டோம், அவங்க பிள்ளைக்கு மேல நீ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு கெட்ட பழக்கத்தை கத்துக் கொடுத்தாங்க. இதுல எந்த தப்பும் உன் மேல இல்லடா. அந்த பழியும் பாவமும் அவங்க தான் சேரும். நீ பயப்படாதடா. என் மேல விழுந்த கரை போகாதுலப்பா. அப்பெல்லாம் இல்லடா. என் மேல விழுந்த கரை போகாதுலப்பா. மாமா மேல விழுந்த கரையை நான் போக்குவேன். பாரு டிஜாவா, இனி எப்படி ஓடி ஓடி என் மாமா கலந்து விடுறானு மட்டும் பாரு. இனி ஒரு பிள்ளைக்கு சீட்டு கொடுக்கல இருந்தாலும் அது என் மாமா தயவு இல்லாம கொடுக்க முடியாது. அடி பாதவத்தி, இந்த இது உனக்கு எப்படி வந்துச்சு? எப்படி சீல் வச்ச? நேத்தி என் புருஷன் கூட கட்டில படுத்து கிடந்தேனே. ஆமாமா, குடும்பமா பார்த்தோம். சொல்லு. அப்பத்தான் சில விவரங்களை என் புருஷன் கிட்ட கேட்டேன். என்ன இந்த விஷயத்துல என் புருஷன் ரொம்ப பெரியண்டு. அப்பத்தான் என் புருஷன் அதுல ஒரு குறுக்கு வழி ஒண்ணு இருக்குது, அதை பண்ணுனா அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசினாவ. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட. அப்போ அதுக்குதான் கட்டில பட்டு கிடந்திருக்க. ஆமா, தெரிஞ்சு வச்ச. இங்க பாரு, இனி என் மாமா தயவு இல்லாம அவனுங்களால எதுவும் பண்ண முடியாது. வருவானுங்க, என் மாமா கால இருந்து விழுவானுங்க. என் மாமா குற்றமற்றவர்னு அவனுங்க வாயாலே சொல்ல வைப்பேன். என் மாமா எத்தனை நாள் புழுவா துடிச்சார் தெரியுமா? என்னடி சொல்ற? ஆமாட்டே, என் மாமா எத்தனை நாள் புழுவா துடிச்சா தெரியுமா? நான் உரிமையோட என் மாமா கிட்ட போய் நிப்பேன். என் மாமா விலகி விலகி போவாரு. நான் கவின் மாமா கிட்ட இருக்கிற மாதிரி தான் சாரன் மாமா கிட்ட இருப்பேன். கவின் மாமாவால என்ன தைரியமா தூக்க முடியும், சாரன் மாமாவால தூக்க முடியாது. ஆனா அவருக்கு தூக்கணும்னு ஆசை, ஆனா தூக்க முடியாது. அவர் குற்ற உணர்ச்சியில புழுவா துடிப்பாரு. எங்க நான் சந்தேக கண்ணோட அவரை பாத்துருவனோன்னு, அவருடைய ஒவ்வொரு தொடுதலையும் நான் சந்தேக கண்ணோட பாத்துருவனோன்னு. எனக்கு தெரியாது என் மாமா என்ன மாதிரி தொடுறான்னு. ஆனா அதுக்கு கூட அவர் பயந்து பயந்து தொடுவாருடே. அவருக்கு அவர் புள்ள மாதிரி என்ன அணைச்சு வைக்கணும்னு ஆசையா இருக்கும், என்ன தோல் வச்சு தூக்கணும்னு ஆசையா இருக்கும், தலை மேல வச்சு சுத்தணும்னு ஆசையா இருக்கும். ஆனா அவரால் அதை ஒரு குற்றுணர்ச்சி இல்லாம பண்ணவே முடியாது. ஒரு சின்ன விஷயத்துல நான் அவரை தப்பா பாத்துருவனும், தப்பா கணிச்சு அவரை சந்தேக பார்வையா பாத்துருவனும்னு பயப்படுவாருடே. நாதா என் மாமா கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுவேன். அவருக்கு அந்த எண்ணம் அவரை விட்டு போகணுங்கிறதுக்காகவே நான் மத்த எல்லாரும் காட்டிலும் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகுவேன். கொஞ்சம் கொஞ்சமா என் மாமா மனசுல நான் புள்ளங்க ஸ்தானத்தை பிடிச்சிட்டேன். இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு ஓரத்துல அவருக்குள்ள ஒரு பயம். அந்த பயத்தை நான் நிரந்தரமா போக்கணும். ஐயா, கவின் மாமா கூட சாரு மாமா கூட வெளியில போகும்போதே கவின் மாமா என்ன செஞ்சு சுத்துவாரு. சாரு மாமா ஓரமா நின்று பார்த்துட்டு சிரிப்பாரு. ஆனா சிரிச்சுட்டு ஓரமா போய் அழுவாரு. அவருக்கும் அதே மாதிரிலாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். எந்த பிள்ளைக்கும் இந்த நிலைமை வரவே கூடாது. இந்த நிலைமை எந்த பிள்ளைக்கும் இல்ல. இந்த நிலைமையை உண்டாக்குனவங்க தான் இந்த மண்ணில இருந்து வேரோட அழிக்கணும். எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் பிறக்கும் போதே. அவன் நல்லவனும் கெட்டவன் ஆறது அவங்கவுங்க வளர்க்குற முறையில இருக்குது. இவன் கெட்டனாவே வளம் நினைச்சு முடிவு பண்ணி அவனை கெட்டவனாவே வளர்த்துருக்காங்க. ஆனா என் மாமா உடம்புல ஓடுறது செம்புலிங்க ரத்தம், கிங்ஸின் ராஜா ரத்தம். அதான் அந்த ரத்தம் ஒரு குற்ற உணர்ச்சியில சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. விட மாட்டேன். ஆனா
ஆனா நான் விட மாட்டேன். என் மாமாவை சராசரியா நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் மாதிரியும் சந்தோஷமா எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம சந்தோஷமா வாழ வைப்பேன். நான் வாழ வைப்பேன். என் மாமா நல்லவருடே, தப்பா வளர்க்கப்பட்டிருக்காரு, அவ்வளவுதான். டேய், நீ நீ அப்பா, டேய், 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 நீ எதுக்குடா இப்ப இங்க வந்த? அப்பா பக்கம் புள்ள வந்தா இப்ப ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், ஓ கொசரெல்லாம் அந்த நாட்டிலே வச்சுக்க, இங்க வேண்டாம். இங்க ஏன்டா வந்த? அப்பா அம்மா கூட கடைசி காத்து இருக்கலாம்னு வந்துட்டேன். ஏன் இப்ப உனக்கு 60 வயசு ஆயிட்டா இல்ல எனக்கு 60 வயசு ஆயிட்டா? அப்பா, டேய், மரியாதையா வந்தவனே பார்த்து போயின்னு சொல்லிட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம புள்ளைய பாக்குறவனு கொஞ்சமாவது ஒரு மனசுல பாசம் இருக்கான்னு பாரு, போட்டு தள்ளிடுவானுங்க. ஒழுங்கா வந்து நாள் போய் சேரு போ. அப்பா, டேய், சொன்னா கேளு. உங்க பாரு, சித்தப்பா வந்து கொன்றுவான், சொன்னா கேளு, போயிரு. அப்பா, இருக்கிற பிரச்சனை நீ ஏன்டா? இங்க பாரு, ஏற்கனவே ஒருத்தன் நொந்து போயிருக்கான். இப்ப அந்த இடத்த நிரப்பதுக்கு நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அவன் இன்னும் நொந்து போயிடுவான். சொன்னா கேளுடா. பார்த்தேன்ப்பா. பாப்பா, எனக்கு இங்க இருக்கணும் போல இருக்குப்பா. டேய், அதுக்கான நேரம் இல்லடா. இங்க பாரு, உங்க அம்மா இங்க பாத்திருப்பிய? பார்த்தேன்ப்பா. ஆனா என்ன, அம்மானு கெட்டி பிடிச்சி அழ முடியல. நீ ஒன்னும் அழ வேண்டாம். அப்பா, டேய், சொன்ன கேளுடா. வந்த வழியை பார்த்து ஒரு நாட்டுக்கு போயிரு. அப்பா, வேண்டாம். அப்பா, எல்லாம் ஒண்ணு போல இசை மாதிரியே பண்ணுதானுங்களே. டேய், இப்போ நான் வீர சூரியன்ப்பா, நல்லா ஃபைட் பண்ணுவேன்ப்பா. உங்களுக்கு எல்லாம் ஈக்குவலா நான் இருப்பேன்ப்பா. டேய், நீ நினைக்கிற மாதிரி சாதாரண மண்ணு இல்லடா இது. மவனே, உனக்கு ஒன்னும் தெரியாது. சொன்னா கேளு மவனே. வந்த வழியை பாத்துரு. வந்த இடத்துல உசுர விட்டு தொலைச்சாதடா. டேய், கடைசி கதை எனக்கு தண்டனை கொடுத்துறாத போ. அப்போ நான் தேடிதான்ப்பா வந்திருக்கேன். டேய், இங்க இருக்கனால சண்டையில தேடி போனவனுங்க. அவனை வீட்டுக்கு எவனாலும் முடியாது. அதுக்குன்னே பயிற்சி எடுத்துருக்கானுங்க. நீ அங்க இவ்வளவு சுகபோகமா வாழ்ந்துருக்க. உனக்கு என்னடா தெரியும் இங்க வாழ்ந்துருக்கு? இந்த வீட்டு ஆம்பளைங்க வெளியில போயிட்டு உயிரோட திரும்பினாதான் உண்டு. அப்படி ஒரு வாழ்க்கை இங்க நீ வாழ்ந்துக்கிட மாட்டேன். சொன்னா கேளு. அப்பா, என்னால போக முடியாதுப்பா. நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். ஏன் அலெக்சன் எல்லாத்தையும் கத்துக்கல? அதுக்குத்தான் அவங்க வந்து குரங்கு பாடுபட்டு இருக்கான். அவனே திணறிக்கிட்டு இருக்கான். அடிச்சா எத்தனை நாள் கிளம்பி வந்திருக்கீங்க? இப்போதைக்கு 2 பேரு. உன்னோட சேர்த்து இன்னொருத்தனுமா இல்லைன்னா நான் போக இன்னும் 2 பேரு. உருப்படா உருப்படும். டேய், உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பயிலுக்கு போராடுவானுங்களா இல்ல அவனுக்கு எதிரி வீழ்த்ததுக்கு போராடுவானுங்களா? ஒழுங்கு மாதிரியா வந்த ஃபிளைட்டை பிடிச்சி யாருன்னே தெரியாத அளவுக்கு போய் சேர்ந்துருங்க. எனக்கு மேலதான் இருக்கான். கொஞ்சம் பெருமையா தாண்டா இருக்கு என் பிள்ளை எனக்கு மேல இருக்கானே. அப்பா, என்ன அப்பா கொசரு? இத்தனை வருஷம் கழிச்சு பெத்த புள்ளிய பாக்குறமேனு கொஞ்சமாவது உங்களுக்கு பாசம் இருக்கப்பா. அப்பா, இந்த சினிமா பாட்டுல எல்லாம் வருமே, அப்பா மகன் சாங்கெல்லாம் அதெல்லாம் பாத்துக்குண்டாப்பா. நிறைய பாத்திருக்கேன் மகனே. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம புள்ள வந்து கெட்டி அடைச்சி என் தங்கமே வைரமேனு என்ன தோல்ல போட்டு தாளாட்டி சீராட்டி வளர்ப்பீங்கன்னு பார்த்தா வந்த ஃபிளைட்டை பிடிச்சி போக சொல்றீங்க. இங்க பாரு, இந்த வீட்டை ஒரு செல்ல குரங்கு இருக்கும். அது ஒரு டைலாக் ஒண்ணு பேச மத்த கேட்போமா? தம்பி, இது பாலாரும் தேனார் ஓடுற பூமியில தம்பி, ரத்தாடு ஓடுற ரத்த பூமி ரணகலமாயிரும் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவா. அது எதுக்கு பொருந்தோ இல்லையோ கர்ஃபெக்டா இங்க பொருந்துண்டா சொன்னா கேளு. அவ விளாட்டுக்கு சொல்லல, அது உண்மையத்தான் அவ சொல்லுவா. ஆனா அது அவளுக்கே தெரியாது. சொன்ன கேளு, கிளம்பிடு. பரவாயில்ல, அந்த ரத்த ஆறுல நானும் குளிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், அந்த ரத்த ஆற உருவாக்குறதே நம்ம குடும்பம் தான்டா. அப்பா, எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன்ப்பா. நீங்க என்னென்ன சண்டித்தனம் பண்ணுவீங்க, நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. தெரிஞ்ச தைரியம் வந்துட்டேன்னா உன் மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஆனா உனக்கு இப்ப இந்த வீட்டுல இடம் இல்ல. டேய், உன்னை இப்ப நான் யாருன்னு வீட்டுல சொல்லுவேன்? பெத்த புள்ளைய சொல்லதுக்கு என்கிட்டே கேட்கீங்க. டேய், இந்த வீட்டுல என்னைக்கு முடிஞ்சு போச்சு. நீ பர்மா, புரியுதா? நீ இங்க உள்ளவன் கிடையாது. பர்மால இருந்து எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த குடும்ப ரகசியத்தை போர் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப அங்க கப்பல்களுக்கு அங்க இருக்க முடியல. எப்பண்டா இந்த செம்மொழிங்க கோட்டைக்கு வருவோம்னு இருந்தது. நான் முதல்ல தப்பிச்சு வந்துட்டேன், அவ்வளவுதான். அப்பா, ஆனா ஒண்ணுப்பா, இங்க எப்படி ஒரு குடும்பம் இருக்குதோ அதே குடும்பம் அங்க இருக்குது. பா, முகரக்கட்ட கூட மாறவே இல்லப்பா. சேம் அப்படியே இருக்குப்பா. சரிடா, அங்க பெரியவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இங்க ஜானன் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதே தான் அங்க அந்த பண்ணிக்கிட்டு இருக்கான். சுந்தரபாண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அலெக்சன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். தாஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? தோரன் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். தேவா என்னோட பண்ணிக்கிட்டு இருக்கான். சாரணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரிடா, அங்குல சாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இங்குல சாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதே தான்ப்பா அந்த சாமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிடா, சாம் கல்யாணம் பண்ணிட்டானே அப்படி. ஒரு குழந்தை இருக்குப்பா. சேம் தான், இங்கேயும் உனக்கு ஒரு குழந்தை இருக்கு தெரியும்பா. அதனாலதான் அவரும் அங்க கல்யாணம் பண்ணிட்டாரு. சரி, நீங்க யார் இடத்த படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க? இல்லப்பா, நான் கொஞ்ச நாள் கண்காணிச்சேன். கேரளால வச்சு கிங்சன் என்ன பார்த்தேன். பாத்தியா? அவர் பார்த்தோடனே தட்டி தூக்கிட்டாரு, நான் செம்புலிங்க வம்சம்னு. என்னடா சொல்ற?
அப்பா அவர் முத நாளே நான் செம்பலிங்க வம்சம்னு கண்டுபிடிச்சு தட்டி தூக்கிட்டாரு. படவா ரஸ்கல் இங்க சுத்திக்கிட்டு இருக்கா, ஒழுங்கா பரமாக்கு ஓடி போயிடலாம் அன்னைக்கு என்ன மிரட்டினாரு. அப்போ சிக்கித்தான் வந்திருக்க. சிக்குனா ஆனா பலார்னு ஒண்ணு கொடுத்து ஒழுங்கா நாட்டுக்கு போய் சேருன்னு சொன்னாரு. கரெக்டா தான் பண்ணிருக்கான். அங்க இசையை தேடி வந்திருந்தாரு. இசை எங்க இருந்தாலும் எனக்கு தெரியும். நான் தான் அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அவர்கிட்ட நான் தான் சொன்னேன், இசை இருக்க அவ படிக்கிற காலேஜ் எல்லாத்தையும் நான் தான் போட்டு கொடுத்தேன். சரி, நான் தான்ப்பா கிங்ஸன் ராஜாப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விவரத்தை கிங்ஸன் என்கிட்ட சொன்னதே நான் தான். என்ன சொல்ற? ஆமாப்பா, இந்த குடும்பத்துக்காகவும் பூமி மாத்தைக்காகவும் தான் அவர் ஜெயில 20 வருஷமா இருக்காங்க. உண்மையை நான் தான் போட்டு கொடுத்தேன். அப்புறம் அப்புறம் என்ன, அங்க இருக்கிற கிங்ஸன் இங்க வர வச்சாரு. அவர் தான் இவங்க கூட சுத்திக்கிட்டு இசையை தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க இருந்தது கிங்ஸன் கிடையாது. அவர் அப்பவுமே வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, பர்மாவுக்கு போயிட்டாரு. தாய் என்ன சொல்ற? ஆமாப்பா, போய் 2 நாள்ல திரும்பி வந்துட்டாரு. அப்புறம் கிங்ஸன் சித்தப்பா என் கூட தான் கேரளால இருந்தாரு. அப்படின்னா கிங்ஸன் ராஜாவை கூட்டிட்டு வந்ததே கிங்ஸனா? ஆமாப்பா, பர்மால இருக்கானே இங்க வரைப்பாரு, இவர் அங்க போயிருவாரு. கிட்டத்தட்ட 8-9 மாசமா கிங்ஸன் சித்தப்பா என் கூட தான் இருந்தாரு கேரளால. நானும் அவரு தான் ஒன்னா இருந்தோம். ஆனா அங்க வந்து கிங்ஸனை கூட்டிட்டு போயிட்டாரு, இசைக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் என்ன அங்க அனுப்புனாங்க. என்னால இந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போக முடியலப்பா. அதான் இந்த காலேஜ்ல படிக்கிற மாதிரி வந்திருக்கேன். ப்ளீஸ்ப்பா. எனக்கு தெரியாது, உங்க சித்தப்பாட்ட கேளு, அவர் இருக்க சொன்னா இரு. எனக்கெல்லாம் தெரியாது. இங்க பாரு, நாளை இப்ப சண்டை சச்சிருக்கலாம் போறதே இல்ல. கத்தியெல்லாம் நம்மளால தூக்குறதுலாம் இல்ல. தம்பி வேண்டான்னு சொல்லிட்டான். நான் ஷாப்புக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன். என்ன எவ்வளவு எத்தனை போட்டு தருவேன், அவ்வளவுதான். எனக்கெல்லாம் இப்போ உன்னை காப்பாத்துற அளவுக்கு தெம்புலடா. அப்பா நான் கத்துக்கிட்டேன்ப்பா, நான் கத்துக்கிடுவேன்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் இங்க இருக்கேன்ப்பா. இந்த குடும்பத்துக்கு இப்ப ஆம்பளை இங்க நிறைய தேவைப்படுது இல்ல, நான் இருக்கேன்ப்பா. அது சரிப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்தேன், ஒரு பார்த்து அதிர்ச்சி கூட நீங்க அடையல. ஏன்டா அது சரிணும்? என் புள்ள தப்பா வந்திருந்தாலோ, காயப்பட்டு அடிப்பட்டு நொந்து வந்திருந்தாலோ கவலைப்பட்டிருக்கலாம். நீ செம்பலின் குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்க, சந்தோஷமா தானே இருந்திருக்க. பரவாயில்லடா. உங்க அம்மா வரா. சமாளிடா, சமாளி. எனக்கு தெரியாது, இந்த சேட்டை பிடிச்ச பையன் கூட இங்க வந்திருக்கான். ஆஹா, மகாதேவனை இன்னுமாடா இங்க விட்டு வச்சிருக்கானுங்க. இவர் இங்கேயா இருக்காரு? அது இவருக்கு இருக்கான்னு நான் வந்திருக்க மாட்டேனே. மகாதேவன் மாமா, என்னடா நீங்க இன்னும் போகலையா? இல்ல, இங்கோட உங்க அப்பா மோன நான் வசமா சிக்கிட்டேன் உங்களுக்கு. மகாதேவன் இன்னும் இங்க கிளம்பலையா? ஒருவேளை இவரை பத்தி இந்த குடும்பத்தை இன்னும் யாருக்கும் தெரியலையோ? அதே தெரிஞ்சிருந்தா இன்னத்துக்கு கிளப்பி விட்டுருப்பானுங்கள. நானும் சிக்கிட்டேனோ? மாமா சொல்லுடா. இவர் சேட்டை எங்க காட்டுல நினைக்க, அதான் இந்த குடும்பத்துல யாருக்கும் தெரியல. அப்பா என்ன? இல்லப்பா, வரணும் போல இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். இவன் தனியா சுத்தும் போதே நிறைய சட்டை பண்ணுவான். இங்க சாரன் கவின் கூட எல்லாம் சேர்ந்தோம்னா ஊரு தாங்காது இல்லடா, நாடே தாங்காது. நீ எதுக்குடா இங்க வந்த? அது வந்துப்பா ஆசையா இருந்துச்சு. ஆசையா இருந்துச்சா உன் சேட்டை தாங்காம அங்க இருந்து இங்க எல்லாரும் அனுப்பி வச்சுட்டாங்களா? இல்லப்பா, அலெக்சன் வந்ததுக்கு பின்னாடி நானும் கண்டுபிடிச்சு வந்துட்டேன். ஓ, நீ மட்டும் தானே வந்திருக்க? ஆஹா, அப்படின்னா கூட யாரையும் தொடங்கி கூட்டு வந்திருக்க. அது வந்துப்பா சுந்தர பாண்டியனும் அப்புறம் சேர்மனும் வந்திருக்கோம். சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குடா, நல்லா இருக்குது. இப்பதான் ஒருத்தனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கோம். அவன் இடத்த நிரப்பதுக்கு ஒருத்தனை உள்ள கூட்டு வந்திருக்க. இது கூட நல்லா இருக்குதே. டேய் நண்பா, என்னடா சாம நம்ம வெளியில அனுப்பிட்டோம். சரி, இப்போ வீட்டுக்குள்ள சாம் இல்லைன்னா ஏன் நம்ம டபுள் கேம் ஆடக்கூடாது? ஏய், சாம் அமைதலானவன், ஆனா தேவா கொசர் பிடிச்சவன், கிண்டல் பிடிச்சவன், செட்டே ஆகாது. எதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அது சொல்லி கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிடுவாரு. ட்ரைனிங் கொடுத்தா கூட்டு வந்திருக்கான். சரிடா, சுந்தரபாண்டி ஜான் மாதிரி. சுந்தரபாண்டி ஜான் மாதிரி தான். ஆனா எப்படிடா இவன் எப்படி இத்தனை கூட்டு வந்திருக்கான்? டேய், அவ்வளவு பேர் படையெடுத்து வந்திருக்கீங்க. இல்ல மாமா, அது சரிடா. சுந்தரபாண்டி ஒண்ணு அவ்வளவு லேஸ்ல வெளியில வரமாட்டானே. எப்படி அவன் வரதுக்கு ஆசைப்பட்டான்? கிங்ஸ் என்ன அங்க வந்திருந்தான்ல, அப்ப அவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆசை வந்துட்டு ஃபேமிலி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கிங்ஸ் அங்க காட்டினா, அதை பார்த்து எல்லாருக்கும் ஆசை. ஆரம்பிச்சது கிங்ஸ் ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்திருக்கான். அந்த போட்டோஸ் இசை எல்லாரையும் பார்த்த உடனே அங்க இருக்கவங்களுக்குலாம் இங்க வரணும்னு ஆசை. அங்க இருக்க பெண்களும் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க வரதுக்கு. வேண்டாம், காப்பாற்ற முடியாது, வேண்டதில்ல, பார்த்துட்டு போயிடாத. அதனாலதான் ஃபர்ஸ்ட் சுந்தரபாண்டியனும் தேவானனும் வந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க எல்லாரும். பார்த்தல வந்து சொல்றானு. டேய்,
இங்க பாரு, நீ யாரு என்னன்னு இந்த குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. அதையும் மீறி நீ யாருன்னு இந்த குடும்பத்துக்கு யாருக்காவது தெரியப்படுத்தின மொவனை குழி தோண்டி புதைச்சிருவேன். இல்லப்பா, நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிறேன். நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் சொன்னா இசை கூட நம்ப மாட்டான். அப்ப நான் என்ன சொல்லணும்? அடியால் வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி ஏத்துக்கிடுவாங்களா? அதெல்லாம் நம்புவா. இங்க பாரு, உன் சேட்டை உன் வாழ்த்தனம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிடணும். நான் இந்தியாவுக்கு வந்தேன்னா அப்படியே மாறிட்டேப்பா. நான் அப்படியே இந்த குடும்பத்து பையன் மாதிரியே மாறிட்டேப்பா. நான் இப்ப சேட்டையே பண்ணலப்பா. நிஜமா நீங்க தான் பாத்தீங்கல்ல, பார்க்க போய் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிடா, அப்படியே சார மாதிரியே இருக்கா? ஆமா, அவளை அடிக்கடி பார்த்தேன். அதான் அவரே மாதிரி இருக்கலான்னு பார்த்தேன். அப்படியே வந்துட்டேன். அவனும் லேஸ்பட்டவன் கிடையாது, பாத்துக்க. அப்பா நான் இங்கே தங்கிக்கிறேன், அப்புறம் உங்க கூட இருந்துக்கிறேன். அப்புறம் ஏதாவதுன்னா சொல்லுங்கப்பா, நான் செஞ்சிடுறேன். கொஞ்ச நாளைக்கு மூடிட்டு உட்காரு. சரிடா, அடியால் வேலைக்கு வந்திருக்கிய, சண்டை தெரியும் உனக்கு. படிப்பு காலேஜ் லேபுன்னு அனுப்பி விட்டுட்டு பேச்ச பேசுறி பேச்சு லேப்ல எலியச்சு டெஸ்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி விட்டுட்டு இப்ப கராத்தே தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னுக்கிட்டேன். ஆத்தேவன் மாமா விட்ட மாட்டேன். பாடி உமா பழி வந்துட்டு வந்திருக்கேன். என் கூட போனவன் இந்த சிங்கம் மாதிரி கடிச்சுக்கு தலைதாடுங்க. எங்களை லேப்ல எலி மாதிரி வச்சு வளர்த்திருக்கிறது. மாமா நீங்க லேபுக்கு போகல? அதான் இனி எலி ஒண்ணும் இல்லையா மாமா? போடா. இல்லப்பா, அவர் எங்களை எலி மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணாரு. எப்படியோ அலெக்சன் தப்பிச்சான், நாங்க தான் மாட்டிக்கிட்டோம். சரி, வீட்டுல யார்த்தையாவது நீ யாருன்னு காட்டி கொடுத்த? இல்லப்பா. சாலி டேய், இசை கண்டுபிடிச்சிருவாடா. பாக்கலாம் கண்டுபிடிக்கலா இல்லையானு. இது யாரு? யாருன்னு தெரியலையே. நீங்க யாரு? என்ன பார்த்தா யாருன்னு தெரியலங்க. தெரியலையா? தெரியல. பேச்செல்லாம் பார்த்தா இந்த வீட்டுல யாருக்கும் வாய்ப்பு இல்லையா? நான் யார் தெரியுமா? தொர பொண்டாட்டி. செண்ட வாய் பொளக்குற. நம்ப முடியவில்லை. வில்லை, அந்த வில்லனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்ல. நம்ப மாட்டேன். நீ நம்பணும். என்ன கூட்டது யார் செய்து பாப்போம். யாரு? வேற யாரையும் செய்தா தூக்கிட்டு வந்துட்டல்ல. ஓ, தொர சம்சாரம். ஆமாமா, அதே மின்சாரம் தான். சரிடா, நீ என்ன சாரம் மாதிரியே இருக்கியே, எப்படி? அதனாலே மாட்டிக்கிடுவோம் போலுக்கு. அது சாரோனுக்கு ஃப்ரெண்டு. அவனுக்கு ஃப்ரெண்டுனா அவனே மாதிரியா இருப்பா? ஃப்ரெண்ட் இல்ல, அடியாளு. அப்ப சரியா தான் இருக்கும். ஓ, நீ திரும்பி நின்னியா, நான் என்ன சாரோன்னே நினைச்சிட்டேன். சாரோன் இல்ல, சாரோன். சொல்லுங்க. தெரியும் தெரியும், எங்க வாயில என்ன வருதோ அதுதான் சொல்ல முடியும். இப்பதான் துறைன்னு இருக்குது, நாங்க என்ன துறைன்னா சொல்லுதோம், துறன்னு தான் சொல்லுதான். அப்படிதான் இந்த கவின் பையன் இருக்கா, அவன் பேர் கவின். நாங்க என்ன கவின்னா கூப்பிடுதா, இல்ல கவின் கவின் தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிதான். அப்போ மகாதேவன் எப்படிமா சொல்லி கூப்பிடுவீங்க? மகாதேவன் அப்பா இருக்காருன்னா கூட பெரிய மாமாவும் இருக்காருன்னு அர்த்தம். சத்தம் கட்டாம இருந்துடணும். மகாதேவன் அப்பான்னு கூப்பிடுவோம். உண்மை சொல்ல. மாதேவன் மாதேவன். ஓ, மாதேவனு. ஆமாப்பா. கிங்ஸின் ராஜாவுக்கு கிங்ஸ் மாமா. சரி சரி சரி. டே, உன் பேர் என்ன பேருடா? ஆமா, இவன் பேர் என்ன பேரு? என் பேரு உன்ன பேர் சொன்ன போச்சிருந்தோம் தெரியலையா? மாட்டிக்கிட்டு உங்களுக்கு தேவா. அப்போ தேவு தேவுன்னு தான் கூப்பிடுவோம். இல்ல மகன் அப்பா ஆத்தி மாமா. சும்மா வந்தேன். இசைங்க ஆத்தி யார் கண்ணியும் படக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வேலையை ஒப்படைச்சிட்டு படால மாட்டிக்கிட்டு வேணா கொஞ்ச நேரத்துக்கு ஒளிஞ்சுக்க சட்டா. தூங்கிட்டேன் மாமா, தெரியல மாமா. பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கால. அதான் இந்த மகாதேவன் அப்பா எல்லா வேலையும் கண்டுபிடிச்சிருவாரு. தெரிஞ்சு எதுக்கு இந்த வேலையை என்கிட்ட சொல்லிட்டு போனா? அப்போ இசை எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது. ஆத்தி போய் சொல்ல முடியாத. தூங்கிட்டேன். தூங்குத வேலை கொடுத்துருக்கா. ஆத்தி அது நான் எதுக்கு இப்ப எந்திரிச்சு வந்தேன்? அத்தா 5 மணி நேரம் என்ன தூங்குறதுக்கு வேலை கொடுத்துருக்காள. நான் எதுக்கு எந்திரிச்சு வந்தேன்? சாரன் பே மாதிரி இருக்கானே நினைச்சு எந்திரிச்சு வந்து ஒரு குத்தமா. ஒரே தலை சுத்தா இருக்குப்பா. சரிம்மா, நீ போய் தூங்கு போ. அப்பாட தப்புச்சம்பா. எல்லாம் இந்த பையனால வந்தது. சாரன் மாதிரி இருக்கான்னு நினைச்சு எந்திரிச்சு வந்துட்டேன். இருட்டா உனக்கே. கேட்டல, அவளை அனுப்புறது நாங்க தான். அவ கண்டுபிடிச்சா எல்லாரும் கண்டுபிடிச்ச மாதிரி. சாரன் மாதிரி இருக்கான், பாத்துக்க. டேய், நான் அடே உடையெல்லாம் மாத்தி பிடிச்சிட்டேன். என் கூட பொங்குது மாத்த சொன்னா. டேய், வீட்டுல இந்த புள்ளதான் ரொம்ப காமெடி பீஸ். அதுல உன்னை கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஏதோ தொரணி பொண்டாட்டி சொன்ன வந்துச்சு. அது ஆமா, அது எனக்கு மயக்கம் வர. தொரணா? ஆமாடா, சாக்க குறை சாக்காதான் பாருக்கு.
பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டா இவன் கண்டுபிடிக்கலான்னு பாப்போம். பார்க்கலாம். யாருப்பா அது பையன்? கண்டுபிடிக்கல. அடியல் வேலைக்கு வந்திருக்கான் அந்த பையன். அவன் கிங்ஸ்னு வர சொல்லியிருக்கான் போலுக்கு. அடியலுக்கா? சாரம் மாதிரியே இருக்கான். கண்டுபிடிச்சிட்டான். அது அது தெரியலடா. கிங்ஸ் வர சொல்லியிருக்கான் போலுக்கு. எனக்கு தெரியல. அது என்ன நீனே பாத்துக்க. கிங்ஸின் பாதி சாரன் பாதி கவின் பாதி கலந்த கலவை. யார்டா நீ? பர்மாவா? அது எப்படிங்கண்ணே? ரத்த வாசனை. அப்படி சேம் பிளட் வாசனை அடிக்குடா. பர்மால தான் இருக்க. யார்டா நீ? அட பாவிகளா, ஒரு தம்பி வந்திருக்கானே, கொஞ்சமாவது ஆசைப்பசமா கெட்டி அடிச்சு அள்ளி அடிச்சு முத்தம் கொடுத்து ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பைய கண்டுக்க மாட்டேங்க. யார்டா பர்மால நீ? நீங்க வந்திருக்கீங்கல்ல பர்மாவுக்கு? வந்திருக்கேன். உன் சுருண்ட முடிய பார்த்தா தேவா இல்ல சரோனு. ஆமா சாரோன்னு தான் பேரை மாத்திட்டேன். இப்ப தேவா. அப்படின்னா என்னோட மூணாவது தம்பி. ஆமா ஆமா, அங்க அப்பா பார்த்து அள்ளி அடிச்சிட்டாரு. இவர் மட்டும் இப்ப என்ன கொஞ்சம் போறாரு. சரி சரி, சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இவ்வளவுதான். வாடா போங்கடா. நான் எப்படிலாம பின்னி பிணைஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். போக போக பாரு. அது தெரியும், அதான அடம் பிடிச்சி வந்திருக்கான். அது சரிண்ணே, எனக்கு ஒரே விஷயம் நம்ப முடியல. இப்போ ஒருத்தங்க வந்துட்டு போனாங்களே, அது உங்க சம்சாரமா? நினைச்சேன் புதுசா யார் வந்தாலும் என்ட்ரி போடாம போக மாட்டாளேன்னு. கரெக்டா என்ட்ரி போட்டு தான் போயிருக்கா. நம்ப முடியவில்லை. யாருக்குமே நம்ப முடியாது. புடிச்சு கட்டிருக்கேன்டா. ஒத்த கால நின்று தூக்கிட்டு வந்திருக்கேன். வரமாட்டேன்னு தெரியல உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா. வந்துருந்து தூக்கிட்டு வந்துட்டோம்ல. அட்டம் முடிச்சாடா தெரியல உட்காந்துக்கிட்டு வரமாட்டேன் அப்படின்னா என்ன பார்த்தாலே அதை அடிச்சு ஓடனா. தூக்கிட்டு வந்துட்டோம்ல. இப்ப பாட்டு நடத்திட்டு இருக்கா. இங்க வீடு கட்டலாண்டா விளாடுவா. சரி, ஐயாவுக்கு கல்யாணம் முடிச்சுட்டா அப்படி. மகாதேவனுக்கு வரைக்கும் அது எனக்கு நடக்காது. மகாதேவன் உன் வரைக்கும் விளையாண்டுட்டாரா? அவர் எல்லா வரைக்கும் விளையாடுவாரு. அவர் எப்படி இன்னும் உங்க வச்சிருக்கியா? அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு. எங்க வர்க்க பாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ சாரணே வரனே. ஏண்டா அவருக்கு எனக்கு சண்டை. எங்க வச்சு? நீங்க எல்லாம் கேரளா கடந்தீங்களா? அங்கதான். டேய் அப்படின்னா நானும் அங்கதான் இருந்தேன். அன்னைக்கு உங்க கூட இருந்தது கிங்ஸ் அண்ணா இல்ல. கிங்ஸ் அண்ணன் மாதிரி இருக்கிற பர்மால உள்ள அண்ணன் என்ன ஃபர்ஸ்ட் நாளே கிங்ஸ் அண்ணன் பாத்துட்டாரு. பார்த்து அனுப்பிச்சாரு. எல்லாம் ஒன்னும் சொன்னேன். அதான் அங்க கண்ணனுக்கு அனுப்பி அன்னைக்கு உங்க கூட காலேஜ்ல சுத்தினது வச்சது எல்லாம் அங்குள்ள அண்ணன் லாஸ்ட் நாள் தான் வந்தாரு. கிங்ஸ் எங்க? ஆமா, அவனை எங்க ரொம்ப நேரமா காணோம். எங்க வர?